ஓம் சாந்தி 10/8/2025 அவ்யக்த பாப்தாதா அவ்யக்த முரளி 31/10/2006. எப்பொழுதும் அன்பின் கூடவே அகண்ட மகாதானி ஆகின்ற போது தடைகளை வென்றவர்களாக சமாதான சுரூபமாக ஆகிவிடுவீர்கள். இன்று அன்பு கடல் தனது பரமாத்ம அன்பிற்கு தகுதியான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட அன்பு என்ற அலௌகீக விமானத்தின் மூலம் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா? சாதாரண விமானத்தில் வந்தீர்களா அல்லது அன்பு என்ற விமானத்தில் பறந்து வந்து சேர்ந்து விட்டீர்களா? அனைவரின் உள்ளத்தில் அன்பின் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மேலும் அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். ஆக நீங்கள் அனைவரும் வந்த பொழுது அன்புதான் ஈர்த்தது அல்லவா? ஞானம் பின் நாட்களில்தான் கேட்டீர்கள். ஆனால் அன்பு பரமாத்ம சிநேகியாக ஆக்கிவிட்டது. நான் பரமாத்ம அன்பிற்கு தகுதியானவனாக ஆவேன் என்று கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகிறீர்கள்? ஆகிவிட்டோம். அன்பும் சாதாரண அன்பு கிடையாது. உள்ளபூர்வமான அன்பு, ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு. பரமாத்மாவின் இந்த அன்பு மிக எளிதாக நினைவின் அனுபவம் ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களை நினைவு செய்வது கடினம் அல்ல, மறப்பதுதான் கடினம். அன்பு ஒரு அலௌகீக காந்தமாகும். அன்பு சகஜ யோகியாக ஆக்கிவிடுகிறது. கடின உழைப்பிலிருந்து விடுவித்து விடுகிறது. அன்பான நினைவு செய்யும் போது கடின உழைப்பு ஏற்படாது. அன்பிற்கான பலனை அடைகிறீர்கள். அன்பின் அடையாளமாக நாலாபுறங்களிலும் விசேஷ குழந்தைகள் இருக்கவே செய்கிறீர்கள். ஆனாலும் இரட்டை அயல் நாட்டினர் அன்பில் ஓடி ஓடி வந்து சேர்ந்து விட்டனர். பாருங்கள், 90 நாடுகளிலிருந்து வந்து சேர்ந்து விட்டனர். உள்நாட்டு குழந்தைகள் பிரபுவின் அன்பிற்கு தகுதியானவர்களாக இருக்கவே செய்கிறீர்கள். ஆனால் இன்று விசேஷமாக இரட்டை அயல் நாட்டினருக்கு தங்கமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் கூட விசேஷ அன்பு இருக்கிறது அல்லவா? அன்பு இருக்கிறது. எவ்வளவு அன்பு இருக்கிறது? எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எந்த ஒப்பீடும் செய்ய முடியாது. உங்கள் அனைவரின் பாடலும் ஒன்றே ஒன்றுதான் அல்லவா? வானத்தில் அந்த அளவிற்கு நட்சத்திரங்கள் இல்லை, கடலில் அந்த அளவிற்கு தண்ணீர் இல்லை. எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற பாசம் இருக்கிறது. பாப் தாதாவும் அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்துவிட்டார். குழந்தைகள், நீங்கள் அனைவரும் அன்பாக நினைவு செய்தீர்கள். பாப் தாதா உங்களது அன்பிற்கு இணங்க வந்துவிட்டார். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் முகத்திலும் அன்பின் ரேகை ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இப்பொழுது எதை கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும்? அன்பு இருக்கவே செய்கிறது. இது உறுதி. அன்பு இருக்கிறது என்று பாப்தாதாவும் சான்றிதழ் கொடுக்கிறார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் அன்பான இருக்க வேண்டும். சிறிது காலத்திற்கு அல்ல. அன்பு துண்டிக்கப்படாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆனால் சதவிகிதத்தில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக வித்தியாசம் போக்குவதற்கான மந்திரம் என்ன? ஒவ்வொரு நேரத்திலும் மகாதானி, அகண்டதானி. எப்பொழுதும் வள்ளலின் குழந்தைகள் உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உலக நன்மைக்கான காரியத்தில் தந்தைக்கு உதவியாளர் ஆவதற்கான சங்கல்பம் நீங்களும் செய்து இருக்கிறீர்கள். மனதின் மூலம் சக்திகளின் தானம் அல்லது உதவி செய்யுங்கள். வார்த்தைகளின் மூலம் ஞான தானம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். செயல் மூலம்
குணங்களின் தானம் செய்யுங்கள் மற்றும் அன்பான சம்பந்தத்தின் மூலம் மகிழ்ச்சியை தானம் செய்யுங்கள். எவ்வளவு அகண்ட பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். உலகிலேயே பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். வற்றாத மற்றும் எல்லையற்ற பொக்கிஷங்கள் எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு அதிகரித்து கொண்டே செல்லும், குறையாது அதிகரிக்கும். ஏனென்றால் நிகழ்காலத்தில் உங்களது சகோதர சகோதரிகள் இந்த பொக்கிஷங்களுக்கு தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆக தங்களது சகோதர சகோதரிகளின் மீது கருணை வரவில்லையா? தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை போக்க மாட்டீர்களா? காதுகளில் ஓசை ஒலிக்கவில்லையா? ஹே நமது தேவ தேவிகளே, எங்களுக்கு சக்தி கொடுங்கள், உண்மையான அன்பு கொடுங்கள். உங்களது பக்தர்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்கள் இருவருக்கும் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். ஹே கருணையின் தேவ தேவிகளே என்று கூறி கதறிக் கொண்டிருக்கின்றனர். காலத்தின் அழைப்பு கேட்கிறது அல்லவா? கொடுக்கக்கூடிய நேரமும் இதுதான். பிறகு எப்பொழுது கொடுப்பீர்கள்? நீங்கள் அந்த அளவிற்கு வற்றாத எல்லையற்ற பொக்கிஷங்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள். எப்பொழுது கொடுப்பீர்கள்? கடைசி நேரத்தில் கொடுப்பீர்களா? அந்த நேரத்தில் அஞ்சலி மட்டும்தான் கொடுக்க முடியும். சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை எப்பொழுது காரியத்தில் பயன்படுத்துவீர்கள்? ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது பொக்கிஷத்தை வெற்றியாக்கி கொண்டு இருக்கின்றேனா என்று சோதனை செய்யுங்கள். இதில் 2 நன்மை இருக்கிறது. பொக்கிஷங்களை வெற்றியாக்குவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு நன்மையும் ஏற்படும் மற்றும் நீங்கள் அனைவரும் கூட மகாதானியாக இருக்கின்ற காரணத்தினால் தடைகளை வென்றவர்களாக பிரச்சனை சொரூபம் அல்ல, சமாதான சொரூபமாக எளிதாக ஆகிவிடுவீர்கள். இரட்டை லாபம் இருக்கிறது. இன்று இது நடந்தது, நேற்று இது நடந்தது, இன்று இப்படி ஆகிவிட்டது, நேற்று இப்படி ஆகிவிட்டது. தடைகளிலிருந்து விடுபட்டவர் பிரச்சனைகளிலிருந்து சதா காலத்திற்கும் விடுபட்டு விடுவீர்கள். யார் பிரச்சனைகளுக்கு நேரம் கொடுக்கிறார்களோ, உழைப்பு செய்கிறார்களோ அவர்கள் உதாசீனமாகி விடுவார்கள். சில நேரம் உற்சாகத்துடன் இருப்பார்கள். இதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் குழந்தைகளின் உழைப்பு பாப் தாதாவிற்கும் பிடிக்கவில்லை. குழந்தைகள் உழைப்பதை பாப் தாதா பார்க்கின்ற பொழுது தந்தையால் பார்க்க முடியவில்லை. எனவே கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் என்ன முயற்சி? இன்று தனது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக முயற்சி செய்வீர்களா? அக்கண்ட மகாதானி அக்கண்ட சகயோகி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். பிராமணர்களுக்கு சகயோகி ஆகுங்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்களுக்கு, தாகமான ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆகுங்கள். இப்பொழுது இந்த முயற்சி அவசியமானதாகும். பிடித்திருக்கிறது அல்லவா? பிடித்திருக்கிறது. பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆக இப்பொழுது சிறிது மாற்றம் செய்ய வேண்டும் அல்லவா? சுயத்திற்கான அதே முயற்சி பல காலம் செய்துவிட்டீர்கள். பாண்டவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? நாளையிலிருந்து என்ன செய்வீர்கள்? நாளையிலிருந்து ஆரம்பம் செய்வீர்களா? அல்லது இப்பொழுது இருந்தா இப்போது இருந்தே சங்கல்பம் செய்யுங்கள். எனது நேரம் சங்கல்பம் உலக சேவைக்காக இருக்கும். இதில் சுய நன்மை தானாகவே ஏற்பட்டுவிடும். இருக்கும் அல்ல, அதிகரிக்கும். ஏன்? ஒருவரது விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால், துக்கத்திற்கு பதிலாக சுகம் கொடுத்தால், பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தால், குணம் கொடுத்தால், அவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பார்? அனைவரிடமிருந்து ஆசீர்வாதம் அடைவதுதான் முன்னேற்றுவதற்கான எளிய சாதனம். சொற்பொழிவு செய்யாவிட்டாலும் சரி, நிகழ்ச்சி அதிகம் செய்ய முடியாவிட்டாலும் சரி,
சரி, பரவாயில்லை. செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள். ஆனால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. பொக்கிஷங்களை வெற்றியாக்குங்கள். ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா, மனதில் சக்திகளை தானம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். வார்த்தைகளில் ஞான பொக்கிஷங்களை, செயலில் குணங்களின் பொக்கிஷங்கள் மற்றும் புத்தியில் நேரத்தின் பொக்கிஷம், சம்பந்தம் தொடர்பில் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை கொடுங்கள். வெற்றியாக்குங்கள். ஆக வெற்றியாக்குவதனால் எளிதாக பயன்படுத்துங்கள். ஆக பயன்படுத்துவதால் எளிதாக வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். எளிதாக பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் ஒரு மின்தூக்கி போல வேலை செய்கிறது, ஏணிப்படியாக அல்ல. பிரச்சனை வந்தது, அழித்தீர்கள். சில நேரம் 2 நாட்கள், சில நேரம் 2 மணி நேரம். இது ஏணிப்படியில் ஏறுவது. பயன்படுத்துங்கள். வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எனவே ஆசீர்வாதங்களின் லிப்ட் மூலம் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள். சூட்சுமவதனத்திற்கு செல்லுங்கள். பரம்தாமத்திற்கு செல்லுங்கள். தனது ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். ஒரு நிமிடம் என்ற நிகழ்ச்சி, ஜஸ்ட் அ மினிட் என்ற நிகழ்ச்சி லண்டனில் செய்தீர்கள் அல்லவா. பாப்தாதா ஒரு வினாடி என்று கூறுகிறார். ஒரு வினாடியில் ஆசீர்வாதங்கள் என்ற மின்தூக்கியில் ஏறிவிடுங்கள். நினைவு என்ற பொத்தானை அமுக்கினால் போதும், உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இன்று இரட்டை அயல் நாட்டினர்களுக்கான நாள். ஆக பாப்தாதா முதலில் இரட்டை அயல் நாட்டினரை எந்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்? கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவர்கள், வெற்றி மூர்த்திகள், ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள் ஆவீர்களா? ஏனென்றால் இரட்டை அயல் நாட்டினருக்கு பாப் தாதாவின் மீது அளவற்ற அன்பு இருக்கிறது. சக்தி தேவைப்படுகிறது, ஆனால் அன்பு நன்றாக இருக்கிறது. அதிசயம் செய்தீர்கள் அல்லவா. பாருங்கள், 90 தனித்தனி நாடுகளிலிருந்து தனித்தனி வழக்கமுடையவர்கள். ஆனால் 5 கண்டங்களும் இணைந்து ஒரு சந்தன மரமாக ஆகிவிட்டது. ஒரு மரத்தில் வந்துவிட்டீர்கள். ஒரே ஒரு பிராமண நாகரீகம் ஆகிவிட்டது. இப்பொழுது ஆங்கில நாகரீகம் இருக்கிறதா? நமது நாகரீகம் ஆங்கிலமா அல்லது பிராமண நாகரீகமா? இப்பொழுது என்னுடையது பிராமண நாகரீகம் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பிராமண நாகரீகத்தை தவிர வேறு எதுவும் சேர்க்கப்படக்கூடாது. ஒன்றாக ஆகிவிட்டது. அனைவரும் ஒரே மரமாக ஆகிவிட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை பாப் தாதா கொடுக்கின்றார். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. யாரிடம் வேண்டுமென்றாலும் கேளுங்கள். அமெரிக்காவிடம் கேளுங்கள், ஐரோப்பாவிடம் கேளுங்கள். நீங்கள் யார்? என்ன கூறுவீர்கள்? பிராமணன் அல்லவா? அல்லது ஐரோப்பாவை சார்ந்தவன், ஆப்பிரிக்காவை சார்ந்தவன், அமெரிக்காவை சார்ந்தவன் என்று கூறுவீர்களா? இல்லை, அனைவரும் ஒரு பிராமணன் ஆகிவிட்டீர்கள். ஒரே வழிப்படி நடப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரே சொரூபம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிராமணன் மற்றும் ஒரே வழி, ஸ்ரீமத். இதில் போதை வருகிறது அல்லவா? போதை இருக்கிறதா அல்லது கடினமாக இருக்கிறதா? கடினம் இல்லைதானே. தலையசைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. சேவையில் என்ன புதுமையை பாப்தாதா விரும்புகிறார்? என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களோ மிக மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் எதை சேர்த்து கொள்ள வேண்டும்? உங்களது மனதிலும் ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? ஆக பாப்தாதா பார்த்தார். என்னவெல்லாம் நிகழ்ச்சிகளை செய்தீர்கள், நேரம் கொடுத்தீர்கள், அன்புடன் செய்தீர்கள், உழைப்பும் அன்பாக செய்தீர்கள் மற்றும் ஸ்தூல செல்வத்தையும் ஈடுபடுத்தினீர்கள். அது பல கோடி மடங்கு பரமாத்ம வங்கியில் உங்களது கணக்கில் சேமிப்பாகி விட்டது.
அதை ஈடுபடுத்தவில்லை, சேமிப்பு செய்தீர்கள். முடிவை பார்க்கின்ற பொழுது செய்தி கொடுக்கும் காரியம், அறிமுகம் கொடுக்கும் காரியம் அனைத்தையும் மிக நன்றாக செய்தீர்கள். எங்கு செய்திருந்தாலும் இப்பொழுது தில்லியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இலண்டனில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் இரட்டை அயல் நாட்டினர் நேரத்தின் அழைப்பு, கால் ஆஃப் டைம் அல்லது மன அமைதிக்கான நிகழ்ச்சியை செய்கிறார்கள். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பாப் தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் என்ன காரியம் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருங்கள். செய்தி கிடைக்கிறது, அன்பும் கிடைக்கிறது, சகயோகமும் கிடைக்கிறது. சம்பந்தத்திலும் ஒரு சிலர் வந்து விடுகின்றனர். ஆனால் இப்பொழுது சேர்க்க வேண்டியது பெரிய நிகழ்ச்சி செய்யும் பொழுது அதில் செய்தி கிடைத்து விடுகிறது. ஆனால் அனுபவம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அந்த அனுபவம் மிக விரைவாக முன்னேற்றத்தில் கொண்டு செல்லும். எவ்வாறு இந்த நேரத்தின் அழைப்பு அல்லது மன அமைதி நிகழ்ச்சியில் நன்றாக அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் பெரிய நிகழ்ச்சி செய்யும் பொழுது அதில் செய்தி நன்றாக கிடைத்து விடுகிறது. ஆனால் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்தும் லட்சியம் வையுங்கள். ஏதாவது அனுபவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அனுபவத்தை ஒரு பொழுதும் மறக்க மாட்டார்கள். மேலும் அனுபவம் அப்படிப்பட்டது, விரும்பாவிட்டாலும் அதன் பக்கம் இருக்கும். எனவே பாப்தாதா கேட்கிறார், நீங்கள் பிராமணர்கள் ஞான கருத்துக்களை முதலில் நீங்கள் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு சக்தியின் அனுபவத்தையும் செய்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஆன்மீக ஸ்திதியின் அனுபவத்தை செய்திருக்கிறீர்களா? பரமாத்மா அன்பின் அனுபவத்தை செய்தீர்களா? ஞானத்தை புரிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இதில் பாப் தாதாவும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று புகழ்கிறார். ஆத்மா என்றால் என்ன? பரமாத்மா யார்? நாடகம் என்றால் என்ன? ஞானத்தை புரிந்து கொண்டீர்கள். ஆனால் எப்போது தேவையோ, எவ்வளவு நேரம் தேவையோ, எந்த பிரச்சனையின் போது தேவையோ அந்த பிரச்சனையில் ஆன்மீக பலம் அனுபவம் ஆக வேண்டும். பரமாத்ம சக்தியின் அனுபவம் ஆக வேண்டும். அவ்வாறு ஏற்படுகிறதா? எந்த நேரம், எவ்வளவு நேரம், எப்படி அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறு ஏற்படுகிறதா? அல்லது சில நேரங்களில் மாறுபடுகிறதா? ஆத்மா என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அடிக்கடி தேக உணர்வு வந்துவிடுகிறது என்றால் அனுபவம் காரியத்தில் பயன்பட்டதா? அனுபவி மூர்த்தி, ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவி மூர்த்தி, ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவி மூர்த்தி. எனவே தனக்குள்ளும் அனுபவத்தை அதிகரிக்க செய்யுங்கள். இருக்கிறீர்கள், அனுபவம் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது இருக்கிறது. ஆக பாப்தாதா அவ்வப்பொழுது என்று விரும்பவில்லை. ஏதோ ஒன்று நடந்து விடுகிறது, எப்போதாவது ஆகிவிடுகிறது. ஏனென்றால் உங்கள் அனைவரின் லட்சியம் என்ன ஆக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. தந்தைக்கு சமமானவர் என்று கூறுகிறீர்கள். அனைவரும் ஒரே பதில் கூறுகிறீர்கள். ஆக தந்தைக்கு சமமான என்றால் தந்தை ஒரு பொழுதும் சில நேரம் சம்திங் சம்டைம் என்று கூறுவது இல்லை. பிரம்மா பாபா எப்பொழுதும் ராஜயுக்த யோக நிலையில் நிலைத்திருப்பவர். ஒவ்வொரு சக்தியிலும் எப்போதும் எப்போதாவது என்று இல்லை. என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அது சதா காலத்திற்கும் இருக்கும். அது எப்போதாவதாக இருக்காது. எனவே சுயம் அனுபவி மூர்த்தியாகி ஒவ்வொரு விஷயத்தில், ஒவ்வொரு பாடத்தில் அனுபவசாலி, ஞான சொரூபத்தின் அனுபவி, யோக நிலையில் நிலைத்திருப்பதில் அனுபவி, தாரணை சொரூபத்தில் அனுபவி, ஆல்ரவுண்ட் சேவை, மனதில், வார்த்தையில், செயலில், சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் அனுபவி. அப்பொழுதுதான் மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் என்று கூற முடியும். ஆக என்ன ஆக விரும்புகிறீர்கள்? தேர்ச்சி பெற விரும்புகிறீர்களா? அல்லது மதிப்புடன் தேர்ச்சி பெற விரும்புகிறீர்களா? தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் தாமதமாக வருவார்கள். நீங்கள் மிக தாமதம் என்ற பலகை போடுவதற்கு முன்பாகவே வந்துவிட்டீர்கள்.
இப்பொழுது புதியவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் டூ லேட் என்ற போர்டு மாட்டப்படவில்லை. தாமதம் என்ற பலகை மாட்டப்பட்டிருக்கிறது. மிக தாமதம் என்று மாட்டப்படவில்லை. ஆகையால் புதியவர்களாக இருந்தாலும் இப்பொழுதும் தீவிர முயற்சி செய்து, முயற்சி அல்ல தீவிர முயற்சி, முன்னால் செல்ல முடியும். ஏனென்றால் நம்பர் வெளியாகவில்லை. 2 நம்பர் மட்டுமே வெளியாகி இருக்கிறது, தந்தை மற்றும் தாய். இப்பொழுது எந்த ஒரு சகோதரன் சகோதரியின் 3வது நம்பர் வெளியாகவில்லை. தாதிகளின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம். தந்தைக்கும் தாதிகளின் மீது அன்பு இருக்கிறது. ஆனால் நம்பர் வெளியாகவில்லை. ஆகையால் நீங்கள் மிக மிக செல்லமான பகவானால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பறக்க விரும்புகிறீர்களோ பறக்க முடியும். ஏனென்றால் ஒரு சிறு குழந்தையை அவரது தந்தை தனது விரல் கொடுத்து வழி நடத்துவார். அதிகப்படியான அன்பு செலுத்துவார். வளர்ந்த பிறகு விரல் கொடுத்து நடக்க வைக்க மாட்டார். அவர் தனது கால்களினால் நடந்து விடுவார். எனவே புதியவர்களும் ஈடு செய்ய முடியும். தங்கமான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மிக விரைவாக டூ லேட் பலகை வைக்கப்பட இருக்கிறது. ஆகையால் முன்கூட்டியே செய்து விடுங்கள். முதல் முறையாக வந்த புதியவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது, வாழ்த்துக்கள். முதல் முறை தனது வீடு மதுவன வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆகையால் பாப் தாதா மற்றும் முழு குடும்பமும் உள்நாட்டினர் மற்றும் அயல் நாட்டினர் அனைவரின் சார்பாக பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். நல்லது. இப்பொழுது வினாடியில் எந்த ஸ்திதியில் இருப்பதற்கு பாப் தாதா கட்டளையிடுகிறாரோ அதே நிலையில் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா அல்லது முயற்சி செய்வதில் நேரம் சென்று விடுமா? இப்பொழுது பயிற்சி வினாடிக்கானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய கடைசி நேரத்தில் நேர்மையுடன் தேர்ச்சி என்ற சான்றிதழ் பெற வேண்டும். அதற்கான பயிற்சியை இப்போதிலிருந்தே செய்ய வேண்டும். வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ, எந்த நிலையை விரும்புகிறீர்களோ அந்த நிலையில் நிலைத்திட வேண்டும். எனவே எவரெடி தயாராகி விட்டீர்கள். இப்பொழுது ஒரு வினாடியில் புருஷோத்தம சங்கம யுகத்தின் உன்னதமான பிராமணன் என்ற நிலையில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கிறேன். டபுள் லைட்டாக இருக்கிறேன். இப்பொழுது உலக நன்மையாளராகி மனதின் மூலம் நாலாபுறங்களிலும் சக்தியின் கிரணங்களை கொடுக்கும் அனுபவம் செய்யுங்கள். இவ்வாறு முழு நாளும் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா அல்லது முயற்சி செய்வதில் நேரம் சென்று விடுமா? இப்பொழுது பயிற்சி வினாடிக்கானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய கடைசி நேரத்தில் நேர்மையுடன் தேர்ச்சி என்ற சான்றிதழை பெற வேண்டும். அதற்கான பயிற்சியை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ, எந்த நிலையை விரும்புகிறீர்களோ அந்த நிலையில் நிலைத்திட வேண்டும். எனவே எவரெடி ரெடியாகி விட்டீர்கள். இப்பொழுது ஒரு வினாடியில் புருஷோத்தம சங்கம யுகத்தின் உன்னதமான பிராமணன் என்ற நிலையில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கிறேன். டபுள் லைட்டாக இருக்கிறேன். இப்பொழுது உலக நன்மை செய்யக்கூடியவராகி மனதின் மூலம் நாலாபுறங்களிலும் சக்தியின் கிரணங்களை கொடுக்கும் அனுபவத்தை செய்யுங்கள். முழு நாளும் ஒரு வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா? இதற்கான அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் திடீரென்று என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதிக நேரம் கிடைக்காது. குழப்பமான நேரத்தில் ஒரு வினாடியில் உறுதியானவர்களாக ஆக வேண்டும். இதற்கான பயிற்சியில் சுயம் நேரம் ஒதுக்கி இடையிடையே செய்து கொண்டே இருங்கள். இதன் மூலம் மனதின் கட்டுப்பாடு எளிதாக ஆகிவிடும். கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளுமையின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நல்லது. நாலாபுறங்களிலிருந்தும் குழந்தைகளின் கடிதம் அதிகமாக வந்திருக்கிறது. அநேக அனுபவிகள் வந்திருக்கிறீர்கள். ஆக கைமாறி
தருவாராக. பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றும் உள்ளபூர்வமான அன்பு பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் கேட்டு கொண்டிருக்கின்றனர், பார்த்து கொண்டிருக்கின்றனர். யார் பார்க்கவில்லை, அவர்களும் நினைவில் இருக்கின்றனர். அனைவரின் புத்தி இந்த நேரத்தில் மதுவனத்தில் தான் இருக்கிறது. ஆக நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் பெயர் சகிதமாக அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவரும் எப்பொழுதும் ஆர்வம் உற்சாகம் என்ற ரக்கையின் மூலம் உயர்ந்த ஸ்திதியில் பறந்து கொண்டிருக்கும் உன்னதமான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருக்கும், தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் யோகயுக்த் ராஜயுக்த் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனையையும் வினாடியில் தேர்ச்சி பெறக்கூடிய, ஒவ்வொரு நேரத்திலும் சர்வசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம். தங்கயுக சுபாவத்தின் மூலம் தங்கமான சேவை செய்யக்கூடிய உயர்ந்த முயற்சியாளர் ஆகுக. எந்த குழந்தைகளின் சுபாவத்தில் பொறாமை, பிடிவாத உணர்வு, அதாவது எந்த ஒரு பழைய சுபாவத்தின் கலப்படமாகவில்லையோ அவர்கள் தங்கயுக சுபாவம் உடையவர்கள் ஆவார்கள். இவ்வாறு தங்கயுக சுபாவம் மற்றும் எப்பொழுதும் சரி என்று கூறக்கூடிய சுபாவம் உடைய உன்னதமான முயற்சியாளர் குழந்தைகள் நேரம் எப்படியோ சேவை எப்படியோ அப்படி தன்னை வளைத்து உண்மையான தங்கமாக ஆகிவிடுவார்கள். சேவையிலும் அபிமானம் அல்லது அவமானத்தின் கலப்படமாகாமல் இருந்தால்தான் தங்கமான சேவை செய்யக்கூடியவர் என்று கூற முடியும். ஸ்லோகன் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை அழித்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அவ்யக்த குறிப்பு. சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். அன்பில் மூழ்கி இருக்கும் சமமான ஆத்மாக்கள் எப்பொழுதும் யோகிகளாக இருப்பார்கள். நினைவு செய்பவர்கள் அல்ல, அன்பில் மூழ்கி இருப்பவர்கள். தனியாக இருக்க மாட்டார்கள் எனும்போது எதை நினைப்பார்கள்? நினைவு தானாகவே இருக்கும். எங்கு துணை இருக்குமோ அங்கு நினைவு தானாகவே இருக்கும். ஆக சமமான ஆத்மாக்களின் ஸ்திதி கூடவே இருப்பார்கள், மூழ்கி இருப்பார்கள்.